அவருடைய வீட்டின் நன்மையினாலே நம்மை திருப்தியாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அவருடைய பிரகாரங்களிலே நாம் வரும்படி கர்த்தர் நம்மை சேர்த்து கொண்டதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவியிலும் பிரதான பாவியா இருக்கிறப்பா, இருந்தும் என்னை நீர் நேசித்து இந்த இடத்துல என்னை அழைத்து வந்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உம்முடைய தயவுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உம்முடைய தெரிந்தெடுப்புக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. உம்முடைய வல்லமையுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கரம் நம் ஒவ்வொருவர் மேலும் நன்மையாய் இருக்கிறதுக்காக ஆண்டவரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்கிறவராய் இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அவர் ஜெபத்தை கேட்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். இந்த மாலை நேரத்தில் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்கிறவரே உம்மிடத்துல நான் வந்திருக்கிறேன் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். நம்முடைய வேதனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லுவோம். நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இறக்கி வைப்போம். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது போல நம்முடைய எல்லா கவலைகளையும் பாரங்களையும் பயங்களையும் கர்த்தருடைய சமூகத்தில் இறக்கி வைப்போம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கும். இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை என்னிலே வெளிப்படட்டோப்பா. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதுமானதாக இருக்கட்டும் ஆண்டவரே. நீர் எங்களை போஷியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதி சொன்னது போல நாமும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம். ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, என் வாழ்க்கை மாறி போகும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய சாபம் மாறும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேதனைகள் மாறும். ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய பல நாள் கஷ்டங்கள் ஒன்றுமில்லாமல் மாறி போகும் ஆண்டவரே. நீர் நடத்தும்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. ஆராதனை, 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 ஆராதனை. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. எல்லாமே பார்த்து கொள்ளும் யெகோவாயிரே, என்னாலும் உமக்கே ஆராதனை. எல்லாமே பார்த்து கொள்ளும் யெகோவாயிரே, என்னாலும் உமக்கே ஆராதனை. ஆராதனை. எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை. திரும்ப ஆராதனை, 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 ஆராதனை. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. உங்க
உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. இதுவரை உதவின எபனேசரே, என்னாலும் உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, இதுவரை உதவின எபனேசரே, என்னாலும் உமக்கே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா, என்னாலும் உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, சுகம் தருகிறவரே யெகோவா ரஃபா, உமையை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. திரும்ப திரும்ப, சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா, என்னாலும் உமக்கே ஆராதனை. திரும்ப, சுகம் தரும், ஓ தேங்க்யூலா, சுகம் தருகிறது. ஆராதனை 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 ஆராதனை. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் மகிழுதையா. சமாதானம் தருபவர் யெகோவா ஷாலோம், என்னாலும் உமக்கே ஆராதனை. சமாதானம் தருபவர் யெகோவா ஷாலோம், என்னாலும் உமக்கே ஆராதனை. சமாதானம் தருபவர், எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே உம்முடைய சமாதானங்களை நிரப்பட்டப்பா. சமாதானம் தருபவர் என்னாலும் உமக்கே ஆராதனை. ஆராதனை ஆராதனை. ஓ ரிபலபரபா சந்தர வீரபலபல. நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென் ஆமென். ஆராதனை ஆராதனை. நாமம் சொல்ல சொல்ல எங்கள் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல மகிழுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல என் இதயம் துள்ளுதையா. உங்க நாமம் சொல்ல சொல்ல எங்கள் இதயம் மகிழுதையா. என்னை விட்டு விலகாத யெகோவா ஷம்மா, என்னாலும் உமக்கே ஆராதனை. சொல்லுங்க, நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாத தேவன். ஆராதனை. திரும்ப, என்னை விட்டு விலகாத யெகோவா ஷம்மா, என்னாலும் உமக்கே ஆராதனை. என்னை விட்டு விலகாத யெகோவா ஷம்மா,
என்னாலும் உமக்கே ஆராதனை. எல்லாமே பார்த்து கொள்ளும் யெகோவா ஈரே, என்னாலும் உமக்கே ஆராதனை. இதுவரை உதவின எபனேசரே, என்னாலும் உமக்கே ஆராதனை. சுகம் தரும் தெய்வம் யெகோவா ரஃபா, என்னாலும். ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய மகிமையோடு இந்த இடத்துல இறங்கி வருவார். ஹல்லேலூயா. யெகோவா ஷம்மா, என்னாலும் உமக்கே ஆராதனை 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 ஆராதனை. ஓ ரிபாலபால. நன்றி ஆண்டவரே. வல்லமை 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 வல்லமை. ஒவ்வொருவர் மேலும் உடைய வல்லமை இறங்கட்டப்பா, அக்கினி இறங்கட்டப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா. ஹல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. எதினா இது எதினா, நீர் என்னோடு வருவதினா. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார். நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் எங்களோடு வருகிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது போதும் என் வாழ்விலே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால், நீர் என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. ஆமென். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். ஓ ரீபா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படி தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, நீர் என்னோடு வருகிறீரப்பா, நீங்க என் கூட வந்தா போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா.
மோசேயை போல சொல்லுங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் நாங்கள் எதினாலே விசேஷித்தவர்கள் என்று அறியப்படும் நீர் எங்களோடு வருவதினால் அல்லவோ. அல்லேலூயா. இந்த இரவு நேரம் நம்ம வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் நம்ம கூட வரணும். அவர் நம்முடைய வீட்டுக்குள்ள வரணும். அவர் நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஆளுகிறவராய் வர வேணும். ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரை என்னோடு வாரும் சுவாமி, என்னோட நடங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படி நம்மை அவர் நடத்த போகிறார். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நாளுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. கர்த்தர் நல்லவர், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர். இந்த மட்டும் எங்களை நடத்தி வந்தவர். தொடர்ந்து நீர் இந்த நேரத்தில் எங்களை நீர் நடத்தும் சுவாமி. உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எல்லா தடைகளை மாற்றும். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை நடத்தட்டும். இந்த நேரத்தில் எங்களுடைய சிந்தைகளை ஒருமுகப்படுத்தும் சுவாமி. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்தும் சுவாமி. எங்களுடைய கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமேன், ஆமேன். உட்காரும். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. சற்று நேரம் இந்த லெந்து நாட்களுக்காக நாம் சிந்திக்க தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். எல்லாம் அமைதியாக உட்கார்ந்துருக்கீங்க. 1 கொரிந்தியர் 1:26 முதல் பகுதி. எப்படி எனில், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அருமையானவர்களே, நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் கர்த்தர் வேதத்தில் தெரிந்து கொண்ட மனிதர்களை குறித்து அல்லது அழைத்த மனிதர்களை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த வேத மக்கள், வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை ஆண்டவர் எந்த நோக்கத்துக்காக அழைத்தார் என்பதையும் நாம் சிந்தித்து, நம்மையும் அழைத்த ஆண்டவர் அந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். அதை நாம் நிறைவேற்ற நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று தொடர்ந்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் சிந்திக்க போகிற மனிதன் மோசே. இந்த மோசேயை குறித்து நம் எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான். ஆனால் இந்த மோசேயினுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை அழைத்த அழைப்பை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். இந்த வேத பகுதியை நாம் வாசிப்பதற்கு முன்பாக கர்த்தர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த ஒரு திட்டத்தை அல்லது ஒரு சித்தத்தை அங்கே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்திலையும் 14வது வசனத்திலையும் நீங்கள் பார்ப்பீர்களானால், ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய சந்ததி எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து கர்த்தர் சொல்லி தருகிறார். வாசிங்க 13வது வசனம். அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையது அல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருள்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அதன் பிறகு ஈசாக்கினுடைய காலம் போனது, யாக்கோபினுடைய காலம் போனது, யோசேப்பினுடைய காலம் போனது. இந்த காலங்களிலெல்லாம் விடுதலையாய் இருந்தவர்கள் யோசேப்பினுடைய காலத்தில் நேற்று நாம் சிந்தித்தோமே, பஞ்சம் பிழைக்கும்படி எகிப்துக்கு போனவர்கள் இப்பொழுது அங்கே கர்த்தர் அவர்களை பலுகவும் பெருகவும் பண்ணினார். அப்படி அவர்கள் பெருக ஆரம்பித்த பொழுது யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா இந்த எகிப்திலே தோன்றின பொழுது அவன் இந்த ஜனங்களை அடிமைப்படுத்த நினைத்தான். அவர்களை தன்னுடைய அடிமைத்தனத்திலே தனக்கு அடிமைகளாக வைத்து அவர்களை நடத்தினான், கொடுமையாய் நடத்தினான். அவர்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வேலையினாலே தங்களுடைய வாழ்க்கை கசந்து போனது என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சந்ததி பெருகாதபடிக்கு ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்ய வேண்டும் என்று ராஜா சொல்லுகிறார்.
அவர்கள் கடினமாக வேலை செய்ய வேண்டும் என்று அவர்களை வேலை வாங்கினான். இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில தான் இந்த மோசே என்கிற ஒரு பிள்ளை பிறக்கிறது. இந்த குழந்தை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா இந்த மோசேயினுடைய வாழ்க்கை சில பகுதிகளாக நாம் பிரிப்போமானால் அதுல முதலாவது பகுதி என்ன சொல்லலாம் தெரியுங்களா? காப்பாற்றப்பட்ட குழந்தை. என்ன குழந்தை அது? காப்பாற்றப்பட்ட மோசே. அருமையானவர்களே, இந்த 1ஆம் அதிகாரத்தில் இந்த பார்வோன் என்ன செய்யறாரு? மருத்துவச்சிகளை அழைத்து இந்த எபிரேய பெண்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறந்தா கொன்று போடுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளை இடுகிறார். ஆனா அவங்க என்ன பண்ணாங்களா? அந்த பிள்ளைகளை உயிரோடு வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் 2ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்துல வந்தீங்கன்னா, ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 3 மாதம் ஒளித்து வைத்தார். நல்லா கவனிங்க, இந்த குழந்தைங்க எதுவும் பிறக்கும் போது அசிங்கமாவா பிறக்கும்? அது எதுவா இருந்தாலும் குட்டியா இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா இருக்கும் இல்ல? நாய்க்குட்டி அழகா இருக்கும், பூனைக்குட்டி அழகா இருக்கும், எல்லாம் குட்டியா இருந்தா அழகா இருக்கும். வளர்ந்தாதான் அது பெருத்து வேற மாதிரி ஆயிடும். இப்போ இந்த குழந்தைய அம்மா என்ன பார்க்கறாங்க? எப்படி பார்க்கறாங்க தெரியுமா? அழகுள்ளது என்று பார்த்தார். ஆனா இதையே ஸ்தேவான் பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாரு? அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை குறித்து அவன் சொல்லும் போது என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க 7:20. அக்காலத்தில் மோசே பிறந்து அவனை எப்படி பார்த்தாங்களாம்? திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து. என்ன 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 மாதிரி ஒரு வார்த்தை பயன்? திவ்ய சௌந்தரியம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் எடுத்து தனக்கு பிள்ளையாக வளர்த்த அத மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். பைபிள் சொல்லுது அழகான பிள்ளை. இந்த பிள்ளை சாக வேண்டிய பிள்ளை. ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க? ஒளித்து வைத்தார்கள். 3 மாதம் ஒளித்து வச்சா அதன் பிறகு அது போடுற சத்தம் தாங்கலை. அதை இனிமேல் ஒளித்து வைக்க முடியாது என்கிற சூழ்நிலையில் ஒரு நாணல் பெட்டியை உருவாக்கி எடுத்து அதை என்ன பண்ணாலும் பிசின் கீழும் பூசி அதில் குழந்தைய வச்சு அந்த நதியில் கொண்டு போய் விட்டார். இப்போ பாருங்க, வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளை இப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தினுடைய பார்வைப்பட்டது. அந்த குழந்தையை அவள் எடுத்தால் அந்த குழந்தையை இப்ப திரும்பவும் யார்கிட்ட கொடுக்குறாங்க தெரியுமா? அதனுடைய தாயின் இடத்திலேயே கொடுத்து அந்த தாய்க்கு ஒரு கட்டளை கொடுக்கிறா. பார்வோனுடைய குமாரத்தி, நீ இந்த பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றால் அந்த ஸ்திரீ பிள்ளை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். ஒரு வயது வந்த பொழுது அந்த குழந்தையை கொண்டு வந்து திரும்ப பார்வோனுடைய குமாரத்தின் இடத்துல கொடுத்த பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த பிள்ளை பார்வோனுடைய குமாரனாக மாறினார். அல்லேலூயா. அருமையானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனை தம்முடைய சித்தத்திற்கென்று தெரிந்தெடுப்பாரானால் அவர் எங்க தெரிந்தெடுக்கிறார் தெரியுமா? அவனை தாயின் கருவிலேயே தெரிந்தெடுக்கிறார். பிறந்த உடனே அழிந்து போக வேண்டிய ஒரு குழந்தைய ஆண்டவர் அந்த தாய்க்கு ஒரு பெரிய ஆசையை கொடுத்து செத்து போக வேண்டிய பிள்ளைய அவ பாதுகாத்து அதை வேறொரு வழியில கொண்டு போய் நதியில விட அந்த பிள்ளைய பார்வோனுடைய குமாரத்தி பார்க்க அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு பார்வோனுடைய மகன் என்கிற ஒரு பட்டத்தோடு அவன் அங்கே உயர்த்தப்பட்டான். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, வேதம் சொல்லுகிறது உங்களையும் என்னையும் கூட கர்த்தர் தாயின் கருவிலே தெரிந்தெடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த பகுதியை கொஞ்சம் அப்படி பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? நம்மை தெரிந்தெடுத்த ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அவருடைய ஜனமாய் நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு நோக்கம் என்னை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை குறித்து ஒரு நோக்கம் இல்லாம நம்மளை கர்த்தர் வாழ வைக்க மாட்டார். இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம ஏன் தான் நான் வாழறனோ எனக்கு தெரில, சாவு வரமாட்டேங்குது இல்லை, நம்ம ஆளுங்க ரொம்ப ரொம்ப சாதாரணமாக சொல்லுவாங்க, சாவு கூட வரமாட்டேங்குது, எனக்கு வராது.
நீயே சாகணும்னு நினைச்சாலும் சாக முடியாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சித்தம் உன் வாழ்க்கையில நிறைவேறவே. அல்லேலூயா. இந்த இடத்துல வேதம் சொல்லுது, முதல்ல காப்பாற்றப்பட்ட மோசே, ரெண்டாவது பாருங்க கற்பிக்கப்பட்ட மோசே. ரெண்டாவது என்னது? கற்பிக்கப்பட்ட மோசே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்துல ஸ்தேவான் சொல்லும்போது 7ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல திரும்பவும் அவர் சொல்றார். வாசிங்க 7:22. மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனாக மாறினான். இப்ப பாருங்க, இந்த வார்த்தையை நல்லா நம்ம கவனிக்கணும். கற்பிக்கப்பட்டான். என்ன பண்ணப்பட்டான்? அவனை உட்கார வச்சு கத்து கொடுத்தாங்க. அல்லேலூயா. எதை கத்து கொடுத்தாங்க? எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டான். அல்லேலூயா. நான் உட்கார்ந்து அந்த எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்கள்னு சொல்லுத, அது என்ன அப்படின்னு கொஞ்சம் அந்த கமெண்ட்ரியை திருப்பி பார்க்கும்போது அவங்க ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. அந்த காலத்திலேயே எகிப்தியர் சில காரியங்களில் பெயர் பெற்றவங்களா இருந்தாங்களாம். அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியாகிரபி, புவியியல்ல அவங்க யாரு பெயர் பெற்றவங்க? யாரு? எகிப்தியர். ரெண்டாவது ஜாமெட்ரியில் பெயர் பெற்றவங்க. மூணாவது அரித்மெட்டிக் அல்ல கணிதவியல்ல பெயர் பெற்றவங்க. நாலாவது அஸ்ட்ரானமி வானியல்ல பெயர் பெற்றவங்க. அஞ்சாவது நேச்சுரல் ஹிஸ்டரி, அதாவது இயற்கை சரித்திரத்தில் பெயர் பெற்றவர்கள், பிசிக்ஸில் பெயர் பெற்றவங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப கடினமான பாடங்கள். ஆனால் அந்த நாட்கள்லேயே எகிப்தில் இருந்த மக்கள் இதில் தலை சிறந்த அறிவாளிகளாக இருந்தாங்க. அந்த கலைகளை எல்லாம் மோசேக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அல்லேலூயா. அப்போ மோசே யார் தெரியுமா? சாதாரண ஒரு ஆள் இல்லை, சகல கலா வல்லவர். அல்ல, யார் அவரு? சொல்லுங்களேன், என்னமோ பயப்படுறீங்க. சகல கலா. ஜியாகிரபியில் கேட்குறியா? புவியியலில் கேட்குறியா? நான் சொல்கிறேன். ஜாமெட்ரியில் கேட்குறியா? சொல்கிறேன். கணக்கு கேட்குறியா? சொல்கிறேன். வானவியலை கேட்குறியா? சொல்கிறேன். எதை வேணாலும் என்கிட்ட நீ பேசலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு திறமை யாருக்கு இருந்தது? மோசேக்கு இருந்துச்சு. அதோட இல்லை, அவன் வாக்கிலும் வல்லவனாயிருந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நாட்கள்ல அவன் இராணுவத்தை தலைமையேற்று நடத்துகிற ஒரு நிலையில இருந்தானா. அவ்வளவு சிறப்பான ஒரு மனிதனாய் மோசேயை வேதம் சொல்லுகிறது. அவன் சகல சாஸ்திரங்களையும் கலைகளையும் கற்று தேர்ந்தவன். அல்லேலூயா. கற்பிக்கப்பட்டவன். நல்ல கவனி, கற்பிக்கப்பட்ட, அவனுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். நீ விரும்பலையோ படி. சரிதானா? நம்ம பிள்ளைங்க ஒரு சில நேரங்களில் புக்கை திறந்து வச்சுக்கிட்டு ஏன்டா இந்த பாடத்தை படிக்க வந்தேன் அப்படின்னு உட்கார்ந்து இருப்பாங்க தெரியுங்களா? ஆனால் அடி விழும், பளிர்னு விழும். ஒழுங்கா படி, எழுது, படி அப்படின்னு அடிக்கிறோம்ல. அந்த மாதிரி மோசேக்கு கற்பிக்கப்பட்டா. இப்போ மோசே இதெல்லாம் கற்று வரும் பொழுது அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வருது, நான் பெரிய ஆளு, நான் சொல்றது நடக்கும், நான் யோசிக்கிறது நடக்கணும், நான் சொல்றது தான் செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, இப்போ யாருமே அவனுக்கு அதிகாரம் கொடுக்காத போதே அவன் நியாயம் விசாரிக்கிற மனிதனாய் மாறினான். வேதம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்றான்? தன்னுடைய வெளியே போறான். ஒரு எகிப்தியனும் ஒரு இஸ்ரவேலனும் சண்டை போடுறாங்க. பார்த்த உடனே இவன் என்ன பண்றான்? சுத்தி முத்தி பார்த்தான். எகிப்தியனை ஒரு அடி போட்டான், முடிஞ்சு போச்சு, அங்கேயே புதைச்சிட்டு வந்துட்டான். இவர் நினைச்சார் யாருக்கும் தெரியாது. ஆனால் நம்ம ஆளுங்க இருக்கிறாங்க பாருங்க, ரொம்ப நல்லவங்க. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒருத்தர் ஒரு நன்மை செஞ்சிட்டாருன்னா யாராவது நமக்காக பேசிட்டா போய் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லுவாங்க, அவர் என்ன பண்ணார் தெரியுமா, எப்படி பண்ணார் தெரியுமா அப்படின்னா, இவன் என்ன பண்ணிட்டான், போய் தனக்கு தெரிஞ்சவங்ககிட்டலாம் சொல்லியிருப்பான் போல. நம்ம மோசே இருக்கிறார, அந்த எகிப்தியனை என்ன பண்ணியிருக்கிறாரு? அடிச்சு சாகடிச்சு அங்கேயே புதைச்சிட்டான்யா. நம்ம ஆளுக்காக அவன் வைராக்கியம் பாராட்டினான் பாரு. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்படி பெருமையா பேசியிருப்பாங்க, ஆனா அது அவனுக்கு பாதகமா மாறிடுச்சு. அடுத்து ஒரு நாள் போறாரு இல்ல, எகிப்தியன் இப்போ 2 இஸ்ரவேலர்கள் யுத்தம் சண்டை போட்டுக்கிறான். இப்போ அவங்க கிட்ட போய் கேட்டா அவங்க கேட்குறாங்க, உன்னை எங்க மேல தலைவனா ஏற்படுத்தினது? இப்ப பாருங்க மோசே, இப்போ அவனுடைய சூழ்நிலை கலங்கி போன மோசே.
என்ன ஆயிடுச்சு? கலக்கம் வந்துச்சு. மாட்டிக்குவோம் போல. ராஜாவுக்கு தெரிஞ்சதுன்னா ராஜா என்ன பண்ணுவான்? மொத்தமாக நம்மளை காலி பண்ணிடுவான் அப்படின்னு ஒரு கலக்கம் வந்தது. வேதம் சொல்லுகிறது 14வது யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனத்தில், அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். 15வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல், மோசே பார்வோன் இடத்து நின்று தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்தான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் ஒரு மனிதனை அப்படியே உருவாக்கிக்கிட்டே வர்றாரு. முதல்ல அவன் காப்பாற்றப்பட்டான், 2வது கற்பிக்கப்பட்டான், 3வது அவனை குறித்து சொல்லுது கலக்கம் அடைந்த மோசே. இப்ப பாருங்க, இப்போ மோசையை இப்ப ஆண்டவர் வெளியே கொண்டு போறாரு. இப்ப 40 வயசு ஆயிடுச்சு. 40 வயசுக்கு பிறகு வெளியே கொண்டு போறாரு. இப்போ கற்றுக்கொண்ட மோசே யாரு? இப்ப யாரும் அவனுக்கு கற்றுக் கொடுக்கல, அவரே கத்துக்கிறார். என்ன கத்துக்கிறார் தெரியுமா? நான் ஒண்ணும் இல்லை, எனக்கு எந்த திறமையும் இல்லை, நான் ஒன்றும் செய்ய முடியாது, என் பலன் எனக்கு உதவி செய்யாது, என்னுடைய ஞானம் எனக்கு உதவி செய்யாது, நான் எதுக்குமே பயனுள்ளவன் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ள வரும்படி கடவுள் அவனை அங்க வனாந்தரத்துல கொண்டு போறார். செயலிலும் வாக்கிலும் வல்லவனாய் இருந்த ஒரு மனுஷன் இப்போ கடவுளிடத்துல சொல்றான், நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன். அல்லேலூயா. இப்போ இந்த 40 வருஷம் மோசேக்கு ஒரு நல்ல ஒரு காலம். என்ன காலம் தெரியுமா? கற்றுக்கொள்ளுகிற காலத்தில் இருக்கிறான். ஆடுகளை மேய்த்தான், அதுகிட்ட பொறுமையை கற்றுக்கிட்டான். ஆடுகளை மேய்ச்சான், அன்பு செலுத்த கற்றுக்கிட்டான். ஆடுகளை மேய்த்தான், சகிப்புத்தன்மை அவனுக்குள்ள வந்துச்சு. எல்லா வகையிலும் ஒரு முதல்ல நாம பார்த்தோம்ல, சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவன், பெருமை உள்ளவனாய், கோபம் உள்ளவனாய், எரிச்சல் உள்ளவனாய், வைராக்கியம் உள்ளவனாய் வளர்ந்தவன் இப்ப கற்றுக்கொண்ட பொழுது எல்லாம் போச்சு. அன்புள்ளவனாய், சாந்த குணம் உள்ளவனாய், அமைதல் உள்ளவனாய், ஏற்றுக்கொள்ளுகிறவனாய், எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார் பாருங்க. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவர் சில நேரங்களில் உங்களை என்னை உடைப்பார், கலக்கத்தின் வழியில கொண்டு போவார். பயந்து போய் நம்ம திகைச்சு போய் நிற்போம், என்ன பண்றது தெரியலையே அப்படின்னு. அது எதுக்கு தெரியுமா? ஒரு சில காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுப்பார். எப்படிப்பட்ட கற்றுக் கொடுத்தல் தெரியுமா? அது பின்னாட்கள் அவனை தேவனுக்கு முன்பாக உகந்த மனிதனாய் நிறுத்துவதற்கு கர்த்தர் அவனை கற்றுக் கொடுத்தார். அடுத்தது கட்டளை பெற்ற மோசே கற்றுக்கிட்டான். இப்போ 3ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, ஓரேப் என்கிற ஒரு மலையின் இடத்துல அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஓரேப் அப்படின்ற அந்த இடத்துல, அந்த மலைக்கு அர்த்தம் என்ன? ஓரேப்னா என்ன அர்த்தம்னா டெசோலேஷன் அர்த்தம், சீரழிந்து போன அழிக்கப்பட்ட இடம் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவனுக்கு தரிசனமானார். தரிசனமான ஆண்டவர் அவனை தம்முடைய மக்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் அழைக்கிறார். அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது ஆண்டவர் இந்த மோசையை கொண்டு செய்ய நினைத்த ஒரு பெரிய திட்டத்தை சாதாரணமா அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அந்த இடத்துல நீங்க பாருங்க, அவன் ஆண்டவரிடத்துல போய் நிற்கிறான். வேதம் சொல்லுகிறது, இந்த 9வது வசனத்துல பாருங்க, இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலை கண்டேன் சொல்லிட்டு 10வது வசனத்துல, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோன் இடத்துக்கு அனுப்புவேன், வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 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 மோசையினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழைப்பு வருது. என்ன அழைப்பு தெரியுமா? நீ என் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு போய் கானானுக்குள்ள அவர்களை நீ கொண்டு போய் நிறுத்த வேணும், அதற்காக நான் உன்னை அனுப்புகிறேன், வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிடுறார். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த 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 அழைப்பு தான் மோசையினுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. 80 வயசுல ஆண்டவருடைய அழைப்பு வந்த பொழுது அவனுக்கு கர்த்தர் வைத்திருந்த ஒரு பெரிய திட்டம் என்ன தெரியுமா? என் ஜனங்களை இவன் மீட்டு ரட்சித்து கானானுக்குள்ளே கொண்டு போய் நிறுத்த வேணும். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த மோசையை சாதாரணமாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு முன்பாக மோசையை நிறுத்துறார். அவனை நான் காப்பாற்றினேன், அவனை நான் கற்றுக் கொடுத்தேன், அவனை நான் உயர்த்தினேன், அவனுடைய வாழ்க்கையில் சில காரியங்களை மாற்றினேன், கடைசி அவனை என் ஜனங்களுடைய இரட்சகனாக மாற்றினேன். இன்னைக்கு அதே போல கர்த்தர் உங்களை காப்பாற்றி, உங்களை அவர் கற்பித்து, உங்களுடைய வாழ்க்கையில் சில கடினமான சூழ்நிலைகளை அனுமதித்து, சில கடினமான பாடங்களை ரொம்ப எளிதாக கற்றுக் கொடுத்து, நான் ஒன்றும் இல்லை சாமின்னு அவருக்கு முன்னால் நிற்க வைத்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும். எதுக்கு தெரியுமா? உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு இரட்சகனாய் மாறணும். அல்லேலூயா. ஏன் நான் மீட்கப்பட்டு இருக்கிறேன், ஏன் நான் உயிரோடு இருக்கிறேன் கேட்குறீங்களா? நீங்கள் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறணும், மற்றவர்களுக்கு விடுதலையை சொல்லுகிறவர்களாக மாறணும். கானான் என்கிற அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தில் அவங்களுக்கு பங்காளிகளாக நீங்கள் அவங்கள மாற்றணும். அதுக்கு தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். இந்த ஓட்டேரி பகுதியில் ஏன்பா என்னை வச்சிருக்கிறீங்க கேட்டிங்கன்னா, ஆண்டவர் ரொம்ப சிம்பிளாக ஒரு பதில் சொல்வார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு இரட்சகனாய் மாறணும், ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தணும், கர்த்தருடைய சாந்த குணத்தை வெளிப்படுத்தணும், கர்த்தருடைய மீட்பை வெளிப்படுத்தணும், அவங்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சாதாரணம் நான் ஒன்றும் இல்லைன்னு சொன்ன மோசையை இப்போ ஒரு உன்னதமான நிலையில கொண்டு போய் நிறுத்துறார். அவர் ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்தா சாதாரணமாலாம் கொண்டு போய் வைக்க மாட்டாரு. வேதம் சொல்லுது பாருங்க, யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் சொல்றாரு, கர்த்தர் மோசையை நோக்கி, பார், உன்னை நான் பார்வோனுக்கு தேவனாக்கினேன். அல்லேலூயா. பார்வோனுக்கு தேவனாக்கினேன். இன்னைக்கு அருமையான தேவ ஜனமே, நீங்க நினைக்கலாம் நான் ஒன்றும் இல்லைன்னு நினைக்கலாம். எனக்கு ஒன்றும் திறமை கிடையாது, எனக்கு ஒரு பேச தெரியாது, எனக்கு எதுவும் தெரியாது நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தான் அவருக்கு தேவை. அல்லேலூயா. இந்த வசனத்தை எடுக்கும்போது ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு திறமைசாலிங்க தேவையே கிடையாது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லிட்டார் 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில், ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு ஞானி தேவைன்னு சொல்லலை. ஞானிகளை வெட்கப்படுத்துவதற்கு யார் தேவை? பைத்தியம் தேவை. பலவான்களை வெட்கப்படுத்தும்படிக்கு இன்னொரு பலவான் தேவை. அப்படியா? ஆனா உலகத்துக்கு என்ன வேணும்? பலவானை வெட்கப்படுத்த அவனை விட ஒரு பலசாலி வேணும். 100 கிலோ வெயிட் தூக்குறாரா, அவரை விட 120 கிலோ வெயிட் தூக்குற ஒரு ஆள் வேணும். அப்பதான் அதுதான் உலகம். ஆனா ஆண்டவருக்கு அது தேவையில்லை. 100 கிலோ வெயிட் தூக்குறவனை வெட்கப்படுத்துறது கர்த்தருக்கு 10 கிலோ வெயிட் தூக்குறவன் போதும். ஏன் தெரியுமா? அவனை அவர் பலப்படுத்தி, அவனை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்து அந்த இடத்துல கர்த்தர் மகிமைப்பட விரும்புகிறார். நீங்கள் நானும் யார் தெரியுமா? அவரை மகிமைப்படுத்துறவங்க. இன்னைக்கு ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னா சொல்லாதீங்க. உனக்கு என்ன இருக்குதோ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. ஜெபிக்க முடியுமா? ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? ஜெபம் பண்ணுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே, ஜெபம் பண்ணுங்க. உங்க ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் தாயா தெரியும், அதை பிரசங்கம் பண்ணலாம் தெரியாது. அந்த வசனத்தை சொல்லுங்க, அது போதும். அல்லேலூயா. இந்த வசனம் செத்தவனை உயிரோடு ஆக்கும். நம்ம நினைக்கிறோம் இது சாதாரணம், இது போய் நம்ம எங்க அங்க சொல்றது அப்படின்னு நினைக்கிறோம். நீங்க சொல்லுங்க. சாட்சி சொல்ல தெரியுமா? எனக்கு ஆண்டவர் இந்த அற்புதம் செஞ்சார் சொல்ல தெரியுமா? சொல்லுங்க. அதுவும் ஒரு அற்புதம் தான். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் தேடுறதெல்லாம் ஒருத்தனை தான். யார் தெரியுமா? மோசேயை போல திறப்பில நிற்கிற ஒருவனை கர்த்தர் தேடி கொண்டிருக்கிறார். ஏன் நம்மளா இருக்கக்கூடாது? இல்ல, நம்மளா ஏன் இருக்கக்கூடாது? நடக்க முடியாத ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, தென் மாவட்டத்தில் பெண்கள் படிப்பறிவில்லாமல் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு தனக்கு தெரிந்த தன்னுடைய நண்பர்களிடத்தில் சொல்லி, தன்னுடைய பிறந்த நாளுக்கு பரிசு கொடுக்காதீங்க, பணமாக கொடுங்கன்னு கேட்டு வாங்கி முதல் தவணையாக அவங்க அண்ணனுக்கு அனுப்புகிறாங்க. டக்கர். அந்த அம்மா பேர் சாரா டக்கர். அவங்க அந்த பணத்தை அனுப்புகிறாங்க. அண்ணா, நீங்கள் இந்த பணத்தை வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பிங்க. சாதாரணமான ஒரு பள்ளி, ஆரம்ப பள்ளி. அதன் பிறகு அது ஒரு டீச்சர் ட்ரைனிங் பள்ளியாக மாறிச்சு.
அப்புறம் ஒரு காலேஜாக மாறிச்சு. இன்னைக்கு சாரா டக்கர் காலேஜ் பல ஆயிரக்கணக்கான பெண்களை கல்வியிலே சிறந்தவர்களாய் மாற்றி உலகம் முழுவதும் அனுப்பியிருக்குது. யாருடைய வேலை தெரியுமா? ஒரு சாதாரண முடமான ஒரு பெண்ணுடைய வேலை. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தான் பெருசாக நினைக்கிறோம், நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும், நான் அப்படி இருக்கணும், நான் இப்படி இல்லைங்க. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை எடுத்து பயன்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவன். அல்லேலூயா. ஒரு அருமையான சகோதரியை குறித்து கேள்விப்பட்டேன். அவங்களும் இங்கிலாந்து தேசத்தில் வீல் சேரில் தான் உட்கார்ந்து இருப்பாங்களாம். அவங்க எங்கே போனாலும் வீல் சேரில் தான் போவாங்களாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு ஆசை, மிஷினரி ஊழியத்தை நான் தாங்கணும். அவங்க என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய தனக்கு அறிமுகமானவரிடத்துல போய் இந்த வீல் சேர்லேயே போவாங்களாம். போயிட்டு அவங்க கிட்ட இருக்கிற அந்த அழுக்கு துணிகள் எல்லாம் கேட்டு வாங்கி அதை தோய்த்து அயன் பண்ணி கொண்டு போய் அவங்களுக்கு கொடுப்பாங்களாம். அதில் வர்ற வருமானத்தை அவங்க அப்படியே சேர்த்து வச்சு மிஷினரி ஊழியத்துக்காக கொடுத்து எத்தனையோ ஊழியக்காரர்களை தாங்கினாங்களாம். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் திருஷ்டாந்தமாய் வைத்திருக்கிற சில காரியங்கள். ஏன் சொல்கிறது தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, உங்களையும் என்னையும் கூட இந்த மோசையை போல ஒரு இரட்சகனாய் ஒரு மேசியாவாய் ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உன்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு நீ ஒரு வெளிச்சம் வீசுகிற மனிதனாய் மனுஷியாய் மாறணும். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 106 சங்கீதம் 23வது வசனத்தில் சொல்லுது, மோசே கர்த்தர் தன் ஜனங்களை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நின்றார். இன்னைக்கு நம்ம வாழுற இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? ஜனங்க பாவத்தில் விழுந்து சாபத்தை தானா வாரி கொட்டி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய கோபம் பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காலத்தில் நீங்களும் நானும் திறப்பில் நின்று, ஆண்டவரே என் ஜனங்களை ரட்சிங்கப்பான்னு கதறி அழுவதற்காகத்தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஜீவனை கொடுத்து வச்சிருக்கிறார். இல்லைன்னா நம்ம என்னைக்கோ அழிந்து போயிருப்போம். ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த காலத்தில் கர்த்தருக்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கணும். பாவத்தில் சாபத்தில் பிசாசின் பிடியில் அடிமைப்பட்டு கிடக்கிற மக்களை மீட்கும்படி தேவ சமூகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கும்படி ஒரு விடுதலையாளர்களாய் கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அழைக்கப்பட்ட அழைப்பில் நிலைத்திருங்கள் என்று பவுல் சொல்கிறார். கண்களை மூடுவோமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஏதோ கடமைக்காக கிறிஸ்துவை ஆராதித்து விட்டு போவது அல்ல. நீங்களும் நானும் ஒரு பெரிய சந்தோஷமான செய்தியை, நற்செய்தியை இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறவர்கள். நம்ம இருக்கிற இடத்துல நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களை அழிவிலிருந்து மீட்டெடுக்கும்படி கர்த்தர் உங்களை உங்கள் இடத்துல வைத்திருக்கிறார். நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களை வைத்திருக்கிற நோக்கம் ஒன்று இருக்கிறது. நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு மிஷினரியாக மாறணும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு சுவிசேஷகராக மாறணும். நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு இரட்சகனாக மாறணும். ஆண்டவருடைய அன்பை சொல்லுகிறவர்களாக தான் மாற்றும்படி கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அவர்களை அந்த அழிவிலிருந்து மீட்டு கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகம் என்கிற கானானில நிறுத்துவதற்கு தான் கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஏன்பா நான் வாழணும் கேட்டீங்கன்னா, கர்த்தர் சொல்றாரு, மகனே மகளே, நீ இந்த நாளிலே உயிரோடு இருக்கிறதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? நீ இன்னொருவருக்கு ஆசீர்வாதமாய் விடுதலையாளனாய் நீ வாழ்வதற்காகத்தான். அந்த நோக்கத்தை நாம் மறந்து விட்டு நம்ம இன்னும் சாதாரண ஒரு கிறிஸ்தவர்களாய் ஆரம்பத்தில் உட்கார்ந்தோமே அதே நிலையில உட்கார்ந்து இருப்போமானால் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து வருத்தப்படுவார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா? பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்களும் மோசையை போல உம்மாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. எங்களை காப்பாற்றின கர்த்தர், எங்களை கற்று கொடுத்த கர்த்தர், எங்களை கலக்கங்களின் நடுவிலே பாடங்களை ஆண்டவரே ஒரு பெரிய ஆவிக்குரிய பாடங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுத்து உம்முடைய அந்த உன்னதமான கட்டளையை நீர் எங்களுக்கு தந்து எங்களை வைத்திருக்கிறீரப்பா. இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய நற்செய்தியை, அந்த கல்வாரி நாயகனுடைய அந்த தியாகத்தை இந்த ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் மட்டும் அல்ல, எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் உம்முடைய ராஜ்யத்தில் நாங்கள் மொத்தமாக வந்து உங்கள் பாதத்தில் நிற்கணும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும். அழைப்பை உதாசீனப்படுத்துகிறவர்களாய் அல்ல, அழைப்பிலே நிலைத்திருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.